Hello friends, வணக்கம். Welcome to the session. So நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல 50 days challengeல day 5 வந்திருக்கோம். So class test and PQRS SSC CGL கேட்ட previous year questions தான் பார்த்துட்டு இருக்கோம். So எல்லாருக்குமே தெரியும் and ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. சரி 5 நாள் தான் வந்திருக்குது. அதுக்குள்ள வந்து வியூஸ் கம்மியாயிட்டே இருக்கு. ஸோ ஏன்னா எக்ஸாம் பக்கத்துல வருது. இந்த சீரீஸ் வந்துட்டு கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தான் சொல்றோம். ஸோ இது ரெகுலரா பாருங்க சரியா, ஏன்னா இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய வித்தியாசமான நீங்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் அண்ட் வித்தியாசமான அப்ரோச்சும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சீரீஸ் நீங்க பார்க்கும்போது கட்டாயம் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணாதான் எனக்கு அடுத்தடுத்து இந்த சேலஞ்ச் இதை வந்து டே பை டே கொண்டு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஓகே, கட்டாயம் எனக்கு பூஸ்டிங்கா இருக்கும். ஸோ ரெகுலரா பாருங்க. குறைஞ்சது ஒரு வீடியோக்கு ஒரு 200 வியூஸாவது நான் பாக்குறேன், எதிர்பார்க்கிறேன். சரியா? அப்படி ஸ்டார்டிங்ல இருந்து அப்படியே இன்னைக்கு டவுன் ஆயிடுச்சு. 4 வீடியோ தான் போட்டிருக்கேன். 4 டேஸ்லயே வந்துட்டு டவுன் ஆயிட்டீங்க. ஓகே ஓகே. ஸோ இதுல இன்னும் வேற என்ன மாதிரி பண்ணலாம்னு வேற நீங்க சொல்லுங்க, நான் வேணா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா வந்துட்டு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சீரீஸும் கூட. நான் எடுத்ததுல இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரியா? ஸோ எனக்கான செஷன் போயிடலாமா? எனக்கான செஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது வந்து 18 அன்னைக்கு கேட்ட ஷிஃப்ட். ஓகேவா? 18ல செகண்ட் ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின் பாத்துக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க? த மாசைஸ் லிவ். த மாசைஸ் அப்படின்னா என்னது மேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒண்ணும் இல்லை, இது வந்து ஒரு ட்ரைபோட பேரா. ஸோ நானும் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே மாசாயிஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வாசிச்சு பார்த்தேன். பட் அப்படி கிடையாது. மாசைஸ் அப்படிங்கிறது ஒரு ட்ரைபோட பேரு. நம்ம பிரெஞ்சு பீப்புள், இங்கிலீஷ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது மாதிரி பீப்புள் வந்து நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு ட்ரைப். ஓகேவா? இதுவும் ஒரு மக்களோட இனத்தை தான் சொல்றாங்க எங்கேயுமே. ஓகேவா? ட்ரைபோட பேரு. ஓகே, த ட்ரைப், இவங்க ஒரு ட்ரைப்னு தெரிஞ்சிச்சு. த மாசைஸ் லிவ் இன் டேஷ் வெரி பியூட்டிஃபுல் பார்ட் ஆஃப் ஆப்பிரிக்கா. லிவ் இன் டேஷ் வெரி அதாவது ஆப்பிரிக்கால ஒரு அழகான பகுதியில வாழக்கூடிய ஒரு ட்ரைப், ஒரு மக்கள் இனம் அப்படின்னு சொல்றாங்க. டேஷ் இன் சம்மா, ஆப்பிரிக்கால சம் வெரி பார்ட். சம் அப்படிங்கிறது இங்க வருமா? அட்வர்ப் மாதிரி அது வராது. தேர் வெரி பியூட்டிஃபுல், லிவ் இன் தேர் வெரி பியூட்டிஃபுல். சோ இதுவுமே ஒரு லாஜிக் இல்ல. லிவ் இன் எ வெரி பியூட்டிஃபுல், தேட் கிடையாது. தேட்ங்கிறது கன்ஜங்ஷன் இங்க கிடையாது. இப்ப இங்க சொல்லி பாருங்களேன், இன் எ. சோ த மாசைஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரைப், ஓகே, இவங்க ஒரு ட்ரைப் லிவ்ஸ் இன் a வெரி பியூட்டிஃபுல் பார்ட் ஆஃப் ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கால ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, ஒரு பகுதியில. ஏ அப்படிங்கிறது இங்க என்ன மீனிங்ல வருது? சிங்கிள், ஒன் அப்படிங்கறத குறிக்கிறதா வருது. ஏ பாய், ஏ கேர்ள். ஓகே, ஒன் பர்சன், சிங்கிள்க்கு அப்படி சொல்லுவோம்ல, ஏ பாய் ஏ கேர்ள் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரியே ஏ பார்ட் ஆஃப் ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்கால ஒரு பகுதி. ஆப்பிரிக்கா பகுதின்னு சொல்லாம ஆப்பிரிக்காவில் ஒரு அழகான பகுதியில் வாழ்கிறார்கள் அப்படின்னு இங்க சொல்றாங்க. ஓகேவா? மிக அழகாக, வெரி பியூட்டிஃபுல், மிக அழகான பகுதியில் வாழ்கிறார்கள் அப்படின்னு இங்க சொல்ல வராங்க. ஓகேவா? அடுத்து they live on the wide plains. ஓகேவா? நீண்டமான அதாவது இந்த நிலம் இருக்குல்ல, நார்மல் நம்ம பிளைன்ஸ் சொல்லுவோம்ல, நிலம். ஓகே, அந்த நிலத்துல இருக்காங்க. வறண்ட வைடான, ஓகேவா, வைடான நிலத்துல இருக்காங்க. எங்க? சவுத்தன் அண்ட் நார்த்தன் கென்யால. ஓகே, அப்ப இந்த மாசைஸ் அப்படிங்கிறவங்க கென்யா நாட்டை சார்ந்த ட்ரைப். ஓகேவா? நம்ம இந்தியால எவ்வளவு ட்ரைப்ஸ் இருக்கும், சோ அதே மாதிரி மாசைஸ் அப்படிங்கிறவங்க கென்யாவோட ட்ரைப். அண்ட் இவங்க நார்த்தன் நார்த்தன் கென்யா அண்ட் நார்த்தன் டான்சானியா சார்ந்த அந்த பிளைன் ஏரியால. சரியா? பிளைன் தான் வந்துட்டு சமதளம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியால இருக்கிறவங்க தான் இந்த மாசைஸ் அப்படிங்கிற ட்ரைப். ஓகேவா? அடுத்து the area dash of miles of rolling grassland on which you can find thorny bushes and rocky hills. இங்க அவங்களோட ஏரியா எப்படிப்பட்டதுன்னு சொல்றாங்க. கிராஸ்லேண்ட்னு சொல்றாங்க. சரியா? நல்ல புல்வெளி நிறைஞ்ச இடமா இருக்குது. and which you can find thorny bushes, ரொம்ப நீண்டு இருக்கக்கூடிய புல்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ராக்கி ஹில்ஸும் பார்க்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப அங்க என்ன இருக்கு, அந்த ஏரியால என்ன இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்ப என்ன வரும்? இந்த ஏரியா மெஷர்ஸ் அப்படிங்கிறது என்ன மீனிங்? மெஷர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அளக்குறது தானே. மெஷர்ஸ் அப்படிங்கிறது அளக்குறது, மெஷர் பண்றது அப்படின்னு சொல்லுவோம். அளக்குறது. அந்த ஏரியாவை அளந்தா இங்க சொல்றாங்க, அளக்குறாங்களா இங்க? இல்ல, அந்த ஏரியால என்ன இருக்குன்னு சொல்ல வராங்க. அப்ப இங்க மெஷர்ஸ் வராது. கன்சிடர்னா என்னது? கன்சிடர்னா கருத்தில் கொள்கிறது. இந்த கன்சிடர்ங்கிற வார்த்தை நம்ம எத்தனை தடவை பாக்குறோம் பாருங்க. கன்சிடர் அப்படிங்கிற வார்த்தை என்ன? கருத்தில் எடுத்துக்கொள்றது. ஓகே, இவங்களை வந்து கன்சிடர் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ கன்சிடர் அப்படிங்கிறதும் இங்க வராது.
Surrounds the area surrounds of the area consists of the area surrounds of miles of rolling grassland. இந்த இடத்துல சரௌண்ட்ஸும் கொஞ்சம் நமக்கு வர்ற மாதிரி, பட் இங்க அதை விட எது கரெக்டா வரும்னு பாத்தீங்கன்னா கன்சிஸ்ட் கரெக்டா வருமா. த ஏரியா கன்சிஸ்ட் ஆஃப், ஏரியால என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்ல வராங்க. ஓகேவா? கன்சிஸ்ட் ஆஃப்ங்கிறத என்ன மீனிங்ல எடுத்துக்கலாம்னா மேட் அப் ஆஃப், ஏரியா ஃபுல்லா முழுக்க முழுக்க என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி. சரௌண்ட்ஸ்னா அதை சுத்தி என்ன இருக்குன்னு அர்த்தம். சரௌண்ட்ஸ்னா என்ன, சுத்தி என்ன இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஏரியாவை சுத்தி மைல்ஸ் ஆஃப் ரோலிங் கிராஸ்லேண்ட் இருக்குன்னு சொல்றது கரெக்டா, இல்ல ஏரியா முழுக்க ஏரியாவே எப்படி மேட் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றது கரெக்டான்னு பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவே எப்படி மேட் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு, அந்த ஏரியாவே எப்படி கன்சிஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இங்க நம்ம சொல்லணும். சோ கன்சிஸ்ட் ஆஃப்ங்கிறதா இங்க வரணும். சுத்தி என்ன இருக்குன்னு சொல்லக்கூடாது, என் சர்க்கிள் அப்படிங்கறது சொல்லக்கூடாது, சரௌண்ட்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது வராது. சரௌண்டுக்கு நம்ம பிக்ஸ்டு ப்ரிப்போஷன்ல பாத்தீங்கன்னா சரௌண்டுக்கு ஆஃப் வரும், சரௌண்டட் பை தானே படிச்சிருப்போம். அப்ப இது பிக்ஸ்டு ப்ரிப்போஷன்ல நீங்க போட்டு பார்த்தா கூட இங்க கன்சிஸ்ட் ஆஃப்னா வரும். ஓகேவா? ஆஃப் அப்படிங்கிறதுக்கு கன்சிஸ்ட் ஆஃப், கன்சிஸ்டட் ஆஃப். ஓகேவா? இதுதான் படிப்போம். இந்த வேர்புக்கு அடுத்து ஆஃப்ங்கிற ப்ரிப்போஷன் தான் வரணும் அப்படின்ட்டு. ஓகேவா? அப்ப சரௌண்டட் பை வரும். சோ இங்க சரௌண்டு கண்டிப்பா வராது. கன்சிஸ்ட் ஆஃப், மேட் அப் of miles of rolling grassland on which you can find thorny bushes and rocky hills. இதெல்லாம் நம்மளால அதுல பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து the people move from one place to another. people வந்துட்டு சீசனுக்கு ஏத்தாப்ல, according to the seasons, அவங்க சீசனுக்கு ஏத்தாப்ல ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆயிட்டே இருக்காங்க. looking for grasses. ஓகேவா? அதாவது புற்களை தேடியும் மற்ற பிளான்ட்ஸ்களை தேடியும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆயிட்டே இருக்காங்க. dash which their cattle can graze. ஏன் வந்து அவங்க புற்களை தேடி போகணும், புற்களை ஏன் தேடி போகணும்? அந்த புற்கள் தேடி போனாதான் புற்கள் இருக்கிற இடத்துல தானே ஆடு மாடுகள் மேயும், ஆடு மாடுகள் கிரேஸ் பண்ண முடியும். கிரேஸ்னா மேயிறது, ஆடு மாடுகள் மேயறதுக்கான தகுந்த இடத்தை பார்த்து அவங்க சீசன் பை சீசன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆயிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. dash which graze, dash which, at which their, அட் அப்படிங்கிறது வராது, ஆன்ங்கிறதா இங்க வரும். ஆன் அப்படிங்கிறது இங்க சர்ஃபேஸ மீன் பண்ணும். ஆன் அப்படின்னாலே மேல அப்படின்னு அர்த்தம், சர்ஃபேஸ் மேல, மேலே அப்படின்னு அர்த்தம். இப்படி ஒண்ணு இருக்குன்னா இதுக்கு மேல இப்படி டச் ஆகுறது தான் ஆணுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆடு மாடுகள் எல்லாம் சர்ஃபேஸ் மேலதானே புற்கள் மேயும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி கிராஸ், இந்த மாதிரி இடம் இருக்கு, கிராஸ் லேண்ட் இருக்குன்னா அதுக்கு மேலதானே ஆன் மேலதானே வந்துட்டு ஆடு மாடுகள் வந்துட்டு கிரேஸ் பண்ணும். ஓகேவா? புற்கள் மேயும். அப்ப இந்த இடத்துல அதர் பிளான்ஸ் லுக்கிங் ஃபார், அந்த பீப்புள் வந்துட்டு எதை லுக் பண்றாங்க, எதுக்காக தேடுறாங்க, எதை தேடி போறாங்க, லுக்கிங் ஃபார்னா அது தேடி போறது, தேடுதல் அப்படிங்கிற மாதிரி வரும். கிராஸஸும் மத்த பிளான்ஸும் இருக்கான்னு தேடி போறாங்க. ஆன் விச் அந்த அது மேல அவங்களோட ஆடு மாடுகளை கிரேஸ் பண்ண விடுறதுக்கு, ஆடு மாடுகள் அங்கதான் வந்து கிரேஸ் பண்ண முடியும். கிரேஸ்னா மேய முடியும். ஓகே? ஆன், இந்த இடத்துல ஆன் தான் வரணும், வித் வராது, பை வராது. சரியா? அடுத்து they have no permanent home. அவங்களுக்கு பெர்மனண்டா எந்த ஒரு ஹோமும் கிடையாது. when they want to settle in a place for some time, அவங்க எங்கயாவது வந்து கொஞ்ச நாளைக்கு செட்டில் ஆகணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க வந்துட்டு they build a kind of camp. மண்யாட்டா அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் கேம்ப் கட்டுறாங்க. இந்த மாதிரி சும்மா டெம்பரரியான கேம்ப் வந்து கட்டுறாங்களாம். ஓகேவா? டெம்பரரியா எங்கேயாவது ஒரு இடத்துல இப்போ ஏதாவது சீசன் ரிலேட்டடா இருக்கிறதுக்காக கொஞ்ச நாள் மட்டும், ஓகே, அந்த குளிர்காலத்திலேயோ பனிக்காலத்திலேயோ இதை கொஞ்ச காலத்துக்கு மட்டும் தங்குற மாதிரி ஒரு சின்ன கேம்ப், ஒரு டைப் ஆஃப் கேம்ப் கட்டுறாங்க. அந்த கேம்புக்கு பேர் தான் என்னவா? மண்யாட்டா அப்படிங்கிற கேம்ப் கட்டுறாங்க. அங்க வேற few families live for a few families வந்துட்டு அங்க லிவ் வாழ்றாங்க. சில ஃபேமிலிஸ் சேர்ந்து ஃபேமிலிஸ் ஒரு 4-5 ஃபேமிலி சேர்ந்து வாழ்வாங்க போல. ஓகேவா? அவங்க எல்லாம் வாழ்றாங்க. for a dash months or for a dash weeks or months, for a dash weeks or months, for a significant weeks or months, for important weeks of months ன்னு சொல்லுவோமா? இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட்ங்கிறது தேவையில்லை. for a little weeks or months, இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கணும், லிட்டில் அப்படிங்கிறது அன்கவுண்டபிள் நவுன். இங்க வீக்ஸ் அண்ட் மந்த்ஸ் அப்படிங்கிறது கவுண்டபிள் நவுன். 1 week 2 week 1 month 2 months நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். அப்ப இது லிட்டில் கண்டிப்பா வராது. அடுத்து ஃபியூ வருமானு பாத்தீங்கன்னா ஃபியூ தான் வரும். லீஸ்ட் அப்படின்னா என்னது? லீஸ்ட்னா லெஸ் நம்பர் ஆஃப், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கலாம். லீஸ்ட் நம்பர் ஆஃப், லீஸ்ட் வீக்ஸ் ஆர் மந்த்ஸ், ஃபார் லீஸ்ட் வீக்ஸ் ஆஃப் மந்த்ஸ் அப்படி சொல்ல மாட்டோம். ஃபார் ஃபியூ
சில காலம், சில மாதங்கள் இல்ல சில வாரங்கள் அவங்க ஃபேமிலியா அந்த கேம்ப்ல வாழுவாங்க வீடு கட்டி. சோ அப்ப இந்த இடத்துல சில அப்படிங்கறது இருக்கணும். few அப்படின்னு இருந்தா கரெக்டா வருமா? லிட்டில் வரக்கூடாது. லிட்டில் ஏன் வரக்கூடாது? இது அன்கவுண்டபிள் நவுன், லிட்டில் வரக்கூடாது, லீஸ்ட் வரக்கூடாது. ஸ்மால் வீக்ஸ் ஆர் மந்த். ஃபார் ஸ்மால் வீக்ஸ் ஆர் நம்ம எப்படி எதுக்கு வீக்க போய் ஸ்மால்னு சொல்ல போறோம், சின்னதுன்னு சொல்ல போறோமா? இல்ல, ஃபியூங்கிறது அந்த எண்ணிக்கையை குறிக்கும், கவுண்டிங்கை குறிக்கும். ஃபியூ சில காலம் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? சிறிய காலம் அப்படிங்கிற மாதிரி இங்க கரெக்டா அதுல இந்த இடத்துல மென்ஷன் ஆகாது. சிறிய வாரங்கள், சிறிய மாதங்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல. சில காலங்கள், சில மாதங்கள், சில வாரங்கள். சில ஃபியூங்கிறது என்ன? சில மீனிங்ல வரும். ஓகேவா? அப்ப இம்பார்ட்டன்ட், முக்கியமான வாரம், முக்கியமான காலம் அப்படிங்கறது இங்க சொல்ல வரல. ஓகேவா? இதுல புரிஞ்சுக்கணும். இங்க என்ன? few தான் வரும். ஓகே. then they would move on. then அதுக்கப்புறம் அவங்க மூவ் ஆன் பண்ணிடுவாங்களாம். அகைன் மூவ் ஆன், அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் பண்ணிடுவாங்க. taking their few dash with them. taking their few antiques-னா வந்துட்டு பழங்கால பொருட்கள். சோ பழங்கால பொருட்கள் அவங்க எடுத்துட்டு மூவ் ஆன் பண்ணிடுவாங்களா? and burning the old manata to the ground. ஓகே, அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த கேம்ப் வந்து கம்ப்ளீட்டா தரமட்டமாக்கிட்டு தான் அடுத்த இடத்துக்கு போறாங்க. ஓகேவா? இது ஒரு இதாவே ஃபாலோ பண்றாங்க போல, ரிச்சுவலா கூட ஃபாலோ பண்றாங்க. அவங்க தங்கி இருந்த இடத்த கம்ப்ளீட்டா பர்ன் பண்ணிட்டு மறுபடியும் தான் அடுத்தடுத்து போறாங்க. சோ அப்ப ஆன்டிக்ஸ் அப்படிங்கிறது இங்க வராது. ஆன்டிக்ஸ்ங்கிறது பழங்காலத்து பொருள். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பேக் பண்ண முடியுமா? அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை டேக் பண்ணிட்டு அவங்க கூட எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்ல முடியுமா? இந்த இடத்துல இல்ல. இங்க ஏதோ ஒரு பொருட்களை எடுத்துட்டு போறாங்க. சோ அப்போ with taking their few belongings, அவங்களோட சில பிலாங்கிங்ஸ் அவங்க கூட எடுத்துட்டு போறாங்க. அவங்களோட உடைமைகளை, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட டூல்ஸா இருக்கலாம், இல்ல அவங்களோட ட்ரெஸ்ஸஸா இருக்கலாம். ட்ரெஸ்ஸஸ் அதிகமா பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க ட்ரைப்னா. அப்ப அவங்களோட பிலாங்கிங்ஸ் டூல்ஸா தான் இருக்கும். டூல்ஸை தான் அதிகமா எடுத்துட்டு அவங்க கூட எடுத்துட்டு போறாங்கன்னு அர்த்தம். ஓகே, டூல்ஸ் அப்ப பிலாங்கிங்ஸ் தான் இங்க வரும். அண்ட் பர்னிங் த ஓல்டு மன்யாட்டா டு த கிரவுண்ட். ஓல்டு மன்யாட்டாவை கிரவுண்ட்ல அதாவது பர்ன் பண்ணிட்டு தான் அடுத்த இடத்துக்கு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்ஹிபிஷன்ஸ் இங்க வருமா? சோ இன்ஹிபிஷன்ஸ் இங்க வராது. ஓகேவா? இன்ஹிபிஷன்ஸ் அப்படின்னா வந்துட்டு இன்ஹிபிட் பண்றது, குறைக்கிறது, ஓகே, தடுக்கிறது, அந்த மாதிரி மீனிங்ல வரும் இன்ஹிபிஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? தடுக்கிறதுன்னு அர்த்தம். இன்ஹிபிட் அப்படின்னா தடுக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப இங்க அதுவும் வராது. சரியா? ஓகே. இது ஈஸியா தானே இருக்கு. இது புரிஞ்சா அடுத்து பாருங்க. அடுத்து இது வந்து நமக்கு இது ஃபுல்லா நீங்க வாசிக்கும் போது கொஞ்சம் ஒரு கற்பனை கதை மாதிரி இருக்கும். ஓகேவா? சொல்ற பாருங்க. சாக்ரேட்ஸ் இஸ் ஃப்ளையிங். சாக்ரேட்ஸ்ங்கிறவங்க ஒரு மனுஷன் வைங்களேன், அவரு பறக்கிறாராம். ஓகேவா? சாக்ரேட்ஸ் ஃப்ளையிங். நோ ஹி இஸ் டேஷ். சாக்ரேட்ஸ் பறக்கிறாரு. இல்ல அவரு டேஷ் அப்படின்னு கொடுத்துட்டான். இல்ல அவரு. அப்ப இல்ல அவரு இங்க என்ன வரும்? ரிடன்டன்டா இருக்காரா, சோரிங்கா இருக்காரா, ஸ்லக்கிஷா, பெர்டினன்டா? அப்ப இந்த நாளுக்கும் நமக்கு மீனிங் தெரிஞ்சாதானே இங்க போட முடியும். ஆக்சுவலா எங்க ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சோரிங் கொடுத்துருக்கான். சோரிங் எதை மீன் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பறக்கிறாருன்னு இல்ல, அவர் உயர பறக்கிறாரு, உயர போறாரு அப்படின்னு அர்த்தம். சரியா? பறக்கிறாருன்னா சும்மா பறக்கிறாருன்னு அர்த்தம். சோரிங்னா உயர போறது. ஓகேவா? பறக்கிறாரு மட்டும் இல்ல, அவர் உயர போறாரு, உயர பறக்காரு அப்படின்னு சொல்லணும் இந்த இடத்துல. அப்ப சோரிங் அப்படிங்கிறது மீனிங் வருது. சோரிங் அப்படின்னா என்ன? உயர போறாரு அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப ரிடன்டன்ட்னா என்ன, ஸ்லக்கிஷ்னா என்ன, பெர்டினன்ட்னா என்ன நமக்கு தெரியணும்ல. சோரிங்னா என்ன? ஹையா ரைஸ் ஆகுறது, ரைஸ் ஆர் ஃப்ளை ஹை அப்படின்னு அர்த்தம். ஹை இன் தி ஏர், காத்துல மேல போறது. ஓகேவா? காத்துல மேல போறதுதான் என்ன இந்த சோரிங் அப்படிங்கிறதுக்கு மீனிங். அப்ப ரெடன்டன்டோட மீனிங் என்ன பாருங்க. ரெடன்டன்ட் அப்படின்னா வந்துட்டு அன்னெசரின்னு அர்த்தம். அன்னெசரி, யூஸ்லெஸ், அன்னெசரி, சூப்பர்ஃப்ளூவஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். சூப்பர்ஃப்ளூவஸ் இதோட சினானியம் நோட் பண்ணிக்கோங்க. சூப்பர்ஃப்ளூவஸ் ரெடன்டன்ட்னா. ஓகேவா? அப்போ அவரு நோ ஹி இஸ் அன்னெசரி, நோ ஹி இஸ் யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்ல முடியுமா? சாக்ரேட் ஃப்ளை பண்றாரு, பறக்கிறாரு. இல்ல அவர் ஒரு யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்ல வர்றாங்களா? இல்ல, அவர் உயர இந்த சென்ஸ், இந்த என்ன ஏத்தாப்புல வருமோ அதான் நம்ம போடும். இல்ல அவர் உயர பறக்கிறாரு, பறக்கல, உயர காத்துல மேல பறக்கிறாரு அப்படின்னு வரும். ஓகே. அப்ப ஸ்லக்கிஷ்னா என்ன? சோ ஸ்லக்கிஷ்னா ஒண்ணும் இல்ல, நம்ம இந்த லேசினஸ் சொல்லலாம். ஓகேவா? லேசியா, ஸ்லோ மூவிங் பர்சனை சொல்லலாம். மெதுவா நம்ம இந்த நத்த மாதிரி சொல்லலாமா? ஓகேவா? எக்ஸாம்பிள் லேசினஸ் அண்ட் ஸ்லக்கிஷ் பர்சன்.
ஓகேவா? ஸ்லோ மூவிங் லேசி பர்சன் சொல்லலாம் ஸ்லக்கிஷ் அப்படிங்கிறது. பறக்கிறாருன்னா எதுக்கு நம்ம ஸ்லக்கிஷ்னு சொல்லணும், ஸ்லோ மூவிங் சொல்லணும்? பறக்கிறாருனாலே கொஞ்சம் வேகம் தான் வரும். அடுத்து பெர்டினன்ட். சோ பெர்டினன்ட் அப்படிங்கிறது வந்துட்டு அப்ராப்ரியேட் அப்படின்னு அர்த்தம். அப்ராப்ரியேட் அல்லது ரிலவெண்ட் அப்படின்னு மீனிங். அப்ராப்ரியேட் ஆர் ரிலவெண்ட்னு அர்த்தம். பெர்டினன்ட். சாக்ரேட்ஸ் இஸ் லையிங், நோ ஹி இஸ் அப்ராப்ரியேட். நோ ஹி இஸ் அப்ராப்ரியேட் இல்லையே, ரிலவெண்ட் ஆனது, பெர்டினன்ட் ஆனது. அப்ப இங்க அதுவும் வருது. எனக்கு என்ன கரெக்டா சோரிங், இந்த பறக்கிறதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சோரிங் தான் வருது. அப்ப அதான் இங்க போடணும். அடுத்து the wings behind him. விங்ஸ் அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய, இங்க ஒரு மனுஷன் பறக்கிற மாதிரி ஒரு கற்பனையா கதையை சொல்றாங்க. the wings behind him, அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விங்ஸ் வந்துட்டு beat in a calming rhythm. இந்த சிறகடிக்கிறது சொல்றாங்கல்ல, அது வந்துட்டு அமைதியான முறையில வந்துட்டு பீட் ஆகுது. அந்த ரித்தம், அது ஒரு பாட்டு மாதிரி, ஓகே, பாட்டு மாதிரி இசைக்குது. அத பறக்கும்ல படபட அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கேட்கும்ல, அதை இங்க சொல்ல வராங்க. ஓகேவா? அமைதியா காமிங் ரித்தமா அடிக்குது. காமிங்கா அந்த சத்தம், இந்த டப் டப் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் வர்ற மாதிரி இருக்கு, பீட் பண்ற மாதிரி இருக்குன்னு வைங்களேன். டேஷ் த கூல் ஏர் ரஷஸ் பாஸ்ட். அதாவது எப்போ அந்த மாதிரி சத்தமா அந்த சிறகு வந்துட்டு இந்த மாதிரி சத்தம் கொடுக்குதான், இந்த மாதிரி அடிக்குது, இந்த இறகு அடிக்குதுன்னு சொல்லுவோம்ல, இறகு அடிக்குதா, ஆமா இறகு அந்த மாதிரி சொல்லுவோம். அது எப்படி எப்போ பீட் ஆகுதா அந்த இறகுகள்லாம், அவரோட விங்ஸ் எல்லாம். கூல் ஏர் வந்துட்டு அவர் ரஷஸ் பாஸ்ட். கூல் ஏர், இந்த மாதிரி கூல் ஏர், இப்படி கூல் ஏர் போயிட்டு இருக்கு, இங்க கூல் ஏர் போயிட்டு இருக்கு, அதை தாண்டி அவர் போறாருல, அதை கடந்து போறாரா. ரஷஸ் பாஸ்ட் அப்படிங்கிறது கடந்து போறதை குறிக்கிறது. கடந்து போறது, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்போ ரொம்ப கூலான ஏர், ரொம்ப குளிர்ந்த காத்து வழியா அவர் கடந்து போகும்போது அவரோட சிறகு வந்துட்டு அமைதியா மெதுவான ரித்தம்ல துடிக்குதான். ஓகேவா? சோ அந்த இது இங்க கொடுத்துருக்காங்க அவரோட இறகு. அப்ப இங்க இடத்துல கூல் ஏர் ரஷ் வழியா போகும்போது, இது வழியா போகும்போது, கடக்கும் போகுது, அப்ப என்ன வரணும், வைல்னு வரணும். வைல். ஓகேவா? இந்த மாதிரி போகும் பொழுது இந்த மாதிரி சத்தம் கேக்குதான். ஓகேவா? காமிங் ரித்தம், இந்த மாதிரி பீட் துடிக்குதான் அவரோட இறகு, விங்ஸ். ஓகே, அப்ப வைல்ங்கிறதா இங்க எக்ஸாக்டான கரெக்டான மீனிங் வரும். மச் த கூல் ஏர் ரஷஸ் அப்படி வராது. அன்லெஸ் த கூல் ஏர் ரஷஸ் பாஸ்ட் இல்ல, சின்ஸ் இல்ல, அத கடக்கும் போகுது வைல். ஓகே, காற்றுள்ள போதே தொற்றுக்கள் சொல்லுவா, அந்த மாதிரிதான் வைல். ஓகே, வைல்ங்கிற வார்த்தை இந்த இடத்துல வரும். இது நடக்கும் போது, அந்த கூல் ஏர் வழியா கடந்து போகும்போது அவரோட பிகைன்ல இருக்கக்கூடிய அந்த விங்ஸ் பீட், சத்தம் போடுது, துடிக்குது, இறகை அடிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து his wings are all that matter. அவரோட wings are all that matter ரொம்ப முக்கியமானதான். இங்க இம்பார்ட்டன்ஸ குறிக்கிறாங்க. விங்ஸ் இருந்தா தானே நம்மளால பறக்க முடியும். அப்போ wings are all that matter. Dash at the rushing wind like the sails of some great sea vessel. Sea vessel அப்படிங்கிறது கப்பல் எடுத்துக்கலாமா? இல்ல சின்னதா இருக்கும்ல, சின்ன போட் மாதிரி இப்படி இந்த மாதிரி படகு இருக்கும். இதுல வந்து பாய்மர கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்துட்டு இந்த இது இருக்குல்ல, காத்து எந்த பக்கம், காத்து எப்படி அடிக்குதோ, காத்து எந்த திசையில வேகமா அடிக்குதோ அந்த திசையில தான் வந்துட்டு அந்த படகு, அந்த பாய்மரம் வந்துட்டு மூவ் ஆகும். அதே மாதிரியேதான் காத்து எந்த திசையில வருதோ அவரோட feathery appendages, all he is and all he will ever want to be. featheryங்கிறது அவரோட இறகு. ஓகே, காத்து எந்த பக்கம் அடிக்குதோ அதுக்கு ஏத்தாப்புல இப்படி வந்து வேகமா காத்து அடிக்கும் போது பறவைகளோட பொசிஷன் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. சோ அது எப்படின்னா அதோட உடம்புக்குள்ள அந்த விங்ஸ் ஃபெதரை இணைச்சுக்கிட்டு அவரும் அவரோட இறகும் வந்துட்டு அவர் எங்க போகணும்னு நினைக்கிறாரோ அந்த இடத்துக்கு போவாங்க. சோ அந்த காத்து அடிக்கிறது பொறுத்து ரஷிங் விண்ட் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பறவைகள் பறக்கிறத வச்சு இங்க அது இமேஜின் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னா, டேஷ் அட் த ரஷிங் விண்ட்னா ஸ்னாப்பிங். ஓகேவா? சொடுக்கு, அந்த ஸ்மால் டைம்லன்னு சொல்லுவாங்க, சொடுக்கு போடுற அளவுக்கு குறுகிய டைம்ல. ஓகேவா? டக்குன்னு அப்படி இந்த மாதிரி பறக்கும். சரியா? அதோட விங்ஸை வந்துட்டு தன்னோட இணைச்சுக்கிட்டு வேகமா டக்குன்னு பறக்கும். லைக் அந்த போட்டு கூட அதை வந்து ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? காத்து எப்படி வந்துட்டு இந்த போட்டை டக்குன்னு பறக்க கொண்டு, அதாவது அழுத்தி சொல்லுதோ, காத்து போற பக்கத்துல அந்த பாய்மரத்தை இழுத்து செல்லுதோ, அதாவது இது இந்த மாதிரிதான் இருக்கிறது, இந்த மாதிரி பறக்கிறது தானே பாய்மரம், அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப அது எந்த பக்கம் போகுதோ, அது இந்த காத்து எந்த பக்கம் போகுதோ அதுவும் அதே பக்கத்துல போகும். அதே மாதிரிதான் இவரும், இந்த சாக்ரேட்ஸும்
அவரோட ஃபெதர் அப்பண்டேஜ்ங்கிறது இணைக்கிறதுன்னு அர்த்தம், சேர்க்கிறதுன்னு அர்த்தம். அது அவரோட இறக சேர்த்துட்டு அவர் எங்க போகணும்னு நினைக்கிறாரோ அந்த இடத்துக்கு போறாரு. ஸ்னாப்பிங் அட் அ டைம். ஸ்னாப் அப்படின்னா இந்த மாதிரி சொடுக்கு போடுறது. ஸ்னாப் நம்ம போட்டோலாம் சொல்லுவோம், ஸ்னாப் சாட். ஓகே, அந்த ஒரு செகண்ட்ல அந்த இதை ஃப்ரீஸ் பண்றது. ஓகே, அதுதான் இங்க சொல்லுவாங்க. ஓகேவா, அதுதான் இந்த இடத்துல அதுதான் எக்ஸாக்டா வரும். கிளீன் பண்றது வராது, லிமிட் பண்றது கிடையாது, லாஸ் பண்றது கிடையாது. ஓகேவா, ஸ்னாப்பிங் அப்படிங்கறது இங்க வந்து கரெக்டா வரும். ஓகேவா, கரெக்டான வேர்டு வந்துட்டு ஸ்னாப்பிங் தான். ஓகே, ஸ்னாப்பிங்க்கு இங்கிலீஷ்ல மீனிங் சொல்றேன். ஸ்ட்ரைக் பண்றதுன்னு அர்த்தம். ஸ்ட்ரைக் ஆர் மூவ் குயிக்லி அப்படின்னு அர்த்தம். ரொம்ப வேகமா டக்குன்னு, இப்ப சொடுக்கு போடுற செகண்ட் ஸ்மால், ரொம்ப குயிக்கா சொல்லாமா, குயிக்கா அப்படி டக்குன்னு ஸ்ட்ரைக் பண்ற மாதிரி அந்த ரஷ்ஷிங் வேகமா அடிக்கக்கூடிய காத்துல போறாராம். ஓகே, லைக் எது மாதிரி, படகு மாதிரி, சின்ன படகு மாதிரி, சீவசல் மாதிரி. ஓகே, சீவசல் எப்படி வந்துட்டு மிதக்குதோ, காத்தோட மிதக்குதோ அத மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சரி. அடுத்து மத்த இதுக்கு கூட வேணாலும் சொல்லிடுறேன். லிமிட்டிங் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா குறைக்கிறது, டு லிமிட்டா வச்சுக்கிறது, குறுகளை வச்சுக்கிறது, லிமிட்டா வச்சுக்கிறதுன்னு சொல்லிக்கலாம். கிளீன்னா என்ன, சுத்தமா வச்சுக்கிறது, கிளீன் பண்றது. லாஸ்னா இழக்கிறது. ஓகேவா, இங்க இழக்கிறது அது ரிலேட்டடா எதுவும் கொடுக்கல. ஸ்னாப்பிங் குயிக்கா அப்படி ரஷ்ஷிங் விண்டுல மூவ் ஆகுறத சொல்றாங்க. அவரோட இறகு அப்படி பறக்குதான். ஓகே, சரி. அடுத்து பார்க்கலாம். his back muscles flex with, அவரோட பின்னாடி இருக்கக்கூடிய முதுகுல இருக்கக்கூடிய தசைகள் எல்லாம் பிளெக்ஸா வளைஞ்சு கொடுக்குதான். பிளெக்ஸ்னா என்ன, வளைஞ்சு கொடுக்கறது. வித் that எது கூட வளைஞ்சு கொடுக்குது, that takes him high above the ground. அந்த அப்படி அவர் முதுகோட வளைஞ்சு கொடுக்கறதுனாலதான் அவரோட டேஷ், அவரோட அஃபெக்ஷனா, அவரோட எஃபோர்ட்டா, அவரோட மேனிபுலேஷனா, அவரோட லிட்டிகேஷனான்னு பாத்தீங்கன்னா அவரோட எஃபர்ட். ஓகேவா, அவரோட முதுக வளைச்சு கொடுத்து அவர் போடக்கூடிய எஃபோர்ட் தான் அவரை கிரவுண்ட்ல இருந்து இன்னும் மென்மேலும் மேல பறக்க வைக்குது, மேல கொண்டு போகுதுன்னு சொல்றாங்க. டேக் ஹிம் ஹை. எது டேக் ஹிம் ஹை, அவரோட எஃபோர்ட். இந்த இடத்துலயும் எஃபோர்ட்ங்கிற க்ளூ இருக்கு பாருங்க. he feels the effort. அவர் அந்த எஃபோர்ட்டை ஃபீல் பண்றாரு, அவர் போடக்கூடிய எஃபோர்ட்டை. அப்போ அவரை முதுக வளைச்சு நெளிச்சு கொடுத்து போடுற எஃபோர்ட் தான் அவரை உயரமா கொண்டு போகுது கிரவுண்ட்ல இருந்து அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க அஃபெக்ஷன் வராது. அஃபெக்ஷன்னா என்ன, இங்க வந்துட்டு பிரிவா, லவ் அந்த மாதிரி அந்த அஃபெக்ஷன் வரும். சோ அப்ப இது கிடையாது. மேனிபுலேட் அப்படிங்கிறது வந்துட்டு கண்ட்ரோல் பண்றதுன்னு அர்த்தம். ஒருத்தவங்களை மேனிபுலேட் பண்றோம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்றதுன்னு அர்த்தம். கண்ட்ரோல் சம்திங் ஆர் சம்ஒன் அப்படிங்கிற மாதிரி வரும். லிட்டிகேஷன் அப்படிங்கறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கோர்ட்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சரியா, லீகலா கொண்டு போறதுன்னு சொல்லுவாங்க. லீகல் ப்ரொசீடிங்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா, லிட்டிகேஷன்ஸ் அப்படின்னா லீகல் ப்ரொசீடிங்ஸ் அர்த்தம். ஓகே, சரி. அடுத்து பார்க்கலாமா. அடுத்து he feels the effort. அவர் எஃபோர்ட் போட்டு மேல போறாருன்னு சொல்லிட்டோம். அவர் அந்த எஃபோர்ட் ஃபீல் பண்றாரு. of course அவர் எஃபோர்ட் ஃபீல் பண்றாரு. பட் sweeping into the sky does not require much of one. ஓகேவா, காத்துல போறதுக்கு இவ்வளவு எஃபோர்ட் தேவையில்லை. ஓகே, சும்மா பறக்கணும்னா இந்த ஸ்வீப் பண்றதுக்கு இவ்வளவு எஃபோர்ட் தேவையில்லை. ஆனா அவர் மேல போகணும்னு நினைக்கிறாருல, அதுக்குதான் அந்த எஃபோர்ட் போடுறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். the dash is pleasurable. the dash இந்த இடத்துல ஒரு ஃபீலிங்ஸ் சொல்றாங்க. ஃபீல், எமோஷன். இங்க அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். the dash is pleasurable, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எக்ஸ்கிலரேட்டிங், குதூகலமா இருக்குது. எக்ஸ்கிலரேட்டிங், எக்ஸ்டாசி, freedom beyond description, சொல்ல வார்த்தையே இல்ல. with flight there is, நம்ம பறந்தோம்னா நமக்கு சொல்ல வார்த்தைகளே இருக்காது. அவ்வளவு வந்துட்டு எக்ஸ்டாசியா இருக்கும், எக்ஸ்கிலரேட்டிங்கா இருக்கும். எக்ஸ்கிலரேட்டிங்னா குதூகலம், ரொம்ப சந்தோஷத்தை குறிக்கிறது. எக்ஸ்டாசி, எக்ஸ்கிலரேட்டிங், பிளஷரபிள் எல்லாமே என்னது, சந்தோஷத்தை குறிக்குது. அண்ட் பார்டனிங், எக்ஸ்டாசி பார்டனிங் ஆன் எமோஷன், இது எல்லாமே அப்படி பறக்கும் போது ஏற்படக்கூடிய எமோஷன்ஸ் எங்க சொல்றாங்க. அப்ப எமோஷன்ஸ் எல்லாம் சொல்லும் போது லேமினேஷன்ங்கிறது வருமா, சென்சேஷன் வருமா, இண்டிக்னேஷன் வருமா, பெர்வர்ஷன் வருமானா சென்சேஷன். ஓகேவா, இங்க எமோஷன் தான் சொல்றாங்க, அப்ப சென்சேஷன் தான் வரும். ஓகே, அவ்வளவுதான். இதோட இந்த இது முடிச்சுக்கலாம். அப்ப இந்த மெத்தடுக்கும் சொல்லிடுறேன். சரியா, லேமினேஷன் அப்படின்னா வந்துட்டு லேயர். இப்ப நம்ம புக்கோட லேயர், லேமினேஷன்ங்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் போடுறோம்ல புக்குக்கு லேமினேட் பண்றதுன்னு, அப்ப லேயரை குறிக்கும். லேமினேஷன் அப்படிங்கிறது ஒரு லேயரை குறிக்கும். இண்டிக்னேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு கோவத்தை குறிக்கும். ஆங்கர் அப்படின்னு அர்த்தம். இண்டிக்னேஷன் என்ன, ஆங்கர் அப்படின்னு அர்த்தம். பெர்வர்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு மிஸ்யூஸ குறிக்கும். மிஸ்யூஸ் பண்றதுன்னு அர்த்தம்.
ஓகேவா? ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். So next PQRS. PQRS வந்துட்டு 17/7 அன்னைக்கு இருக்கக்கூடிய 53 கொஸ்டின்ஸ். சரியா? இதுல வந்து 2 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த 2 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, well you can't make me, she said looking back at me. ஓகே, நீ என்ன அந்த மாதிரி ஆக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன திரும்ப பார்த்து சொல்லியிருக்கா, என்ன திரும்ப பார்த்து சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வரும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் வருமா? கண்டிப்பா வராது. she went on, well you might try. ஓகே, நீ ட்ரை பண்ணு, நீ வேணா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேனா. ஓகே, அதுக்கு அவ சிரிச்சாலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன், நீ ட்ரை பண்ண அப்படின்னு சொன்னோடனே அவ சிரிச்சாலாம். ஓகே, நீ ட்ரை பண்ண அப்படின்னு சொன்னோடனே அவ சிரிச்சிருக்கான். அப்ப இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கணும். she came in and we said hello. ஓகே, இதுதான் இன்ட்ரோடக்ஷன் பாட்டு. பாருங்க, வாசிச்சோடனே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவ உள்ள வந்து எனக்கு ஹலோ சொன்னா, நாங்க 2 பேரும் ஹலோ சொல்லிக்கிட்டோம். அவ உள்ள வந்தா she came in and நாங்க 2 பேரும் ஹலோ சொல்லிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப எது ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? இதுதான் ஃபர்ஸ்ட் வர வாய்ப்பு இருக்கு. ஓகே, வாசிக்கலாம். she came in, அவ உள்ள வந்தா, நாங்க 2 பேரும் ஹலோ சொல்லிக்கிட்டோம். then she just looked at me and அவ என்ன ஜஸ்ட் பார்த்துட்டு என்ன சொன்னா அப்படின்னு பாரு, என்ன வேணும் உனக்கு. நாங்க 2 பேரும், அவ உள்ள வந்து நாங்க 2 பேரும் கை குலுக்கிக்கிட்டோம், ஹலோ சொல்லிக்கிட்டோம். அண்ட் அவ என்கிட்ட என்ன பார்த்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மெக்கனி என்கிட்ட கேட்டா, என்கிட்ட ரிமெம்பர் பண்ணா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டா அப்படின்னு எனக்கு சொல்ல வரேன். ஓகே, மெக்கமி என்கிட்ட கேட்டா, எப்படி உனக்கு என்ன வேணும் என்கிட்ட கேட்டா, என்ன பார்த்து என்கிட்ட கேட்டா அப்படின்னு நான் இங்க சொல்றேன். இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். ஓகே, அப்ப இதுக்கு அடுத்து என்ன வேணும்? நான் ஐ வாண்ட், உனக்கு என்ன வேணும்னு சொன்னே நான் சொல்றேன். அதுக்கு அவ என்கிட்ட கேட்டா, வாட் டு யூ வாண்ட், உனக்கு என்ன வேணும்னு அவ என்கிட்ட கேட்டா. அப்ப இது ஃபர்ஸ்ட். இதுக்கப்புறம் I want you to grin and seem pleased. grin அப்படிங்கிறது சிரிப்பு. ஓகேவா? புன்னகை அப்படின்னு அர்த்தம். grin அப்படிங்கிறது சிரிப்பு and seem pleased. நான் உன்னை சந்தோஷமா, உன்னோட முகத்துல சிரிப்பையும், உன்னை எப்பவும் சந்தோஷமா, seem pleased அப்படின்னா பாக்குறதுக்கு நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நான் அவகிட்ட சொல்றேன். நான் I added அப்படிங்கிறது நான் அவள்கிட்ட சொல்றேன். அவ என்கிட்ட கேட்டா உனக்கு என்ன வேணும்னு அவ என்கிட்ட கேட்ட உடனே நான் என்ன சொல்றேன், எனக்கு நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டு எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அவன் என்கிட்ட கேட்ட கேள்விக்கு நான் இப்படி சொல்லியிருக்கேன். அப்ப என்ன ஒரு ஆன்சரு? ஏபி எப்படி வந்துச்சுன்னு பாக்கலாமா? நான் உடனே அப்படி சொல்லிட்டேன். உடனே அவ என்ன பண்றானா, அவ என்ன திரும்பி பார்த்துட்டு உன்னால என்ன சந்தோஷப்படுத்த முடியாது, யூ கான்ட் மேக் மீ. யூ கான்ட் மேக் மீனா என்ன அந்த மாதிரி நீ பண்ண முடியாது, என்ன நீ சந்தோஷப்படுத்த முடியாதுன்னு சொல்ல வராங்க. ஓகேவா? என்ன மேக் மீ இங்க என்ன சந்தோஷப்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, யூ கான்ட் மேக் மீ. சோ அப்படி சொல்லிட்டு அவ வந்து she went on, அப்படி சொல்லிட்டு she went on. ஓகேவா? அவ என்ன பார்த்து, என்ன திரும்பி பார்த்து உன்னால என்ன சந்தோஷப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு she went on. திரும்ப போறா. போகும்போது நான் என்ன சொல்றேன், என்ன ரெஸ்பாண்ட் பண்றேன்னா, well you might try. நீ ட்ரை பண்ணி பார்க்கலாமே, நீ சந்தோஷமா இருக்க முடியாது, உன்னால யாராலையும் சந்தோஷம் ஆக்க முடியாதுன்னு சொல்றேன், பட் நீ ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல சந்தோஷமா இருக்கிறதுக்கு அப்படின்னு நான் சொல்றேன். உடனே அவ பார்த்து சிரிக்கிறாளாம். ஓகே, இதுதான் அந்த கதை. ஒரு சும்மா ஒரு கான்வர்சேஷன் கூட நம்ம எடுத்துக்கலாம். டயலாக்லாம் நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருக்கோம்ல, அதுதான். அது மாதிரி ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன வேணும்னு மெக்கர்னி கேக்குறா, அதுக்கு நான் நீ சந்தோஷமா இருக்கணும்னு நான் சொல்றேன். உடனே அவ என்கிட்ட அதெல்லாம் முடியாது, உன்னால என்ன சந்தோஷமாக்க முடியாதுன்னு அவ சொல்றா. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன், நீ வேணா ட்ரை பண்ண, யூ மை ட்ரை அப்படி. ஓகே அப்படின்னு நான் ரெஸ்பாண்ட் பண்ணேன்னா அதுக்கு அவ என்ன சிரிச்சான் என்ன பார்த்து. அப்ப சிடி ஏபி அந்த ஸ்டோரி ஒரு கண்டினியூஸா ரிலேட் ஆகுதா? ஓகே, ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, ஆஃப்டர் எக்ஸாம், இதுவும் அதே சேம் ஷிஃப்ட் கொஸ்டின் தான், இதே ஷிஃப்ட் கொஸ்டின் தான். ஆஃப்டர் எக்ஸாமினிங் தீஸ் 3 அப்ரோச்சஸ், ஏதோ 3 அப்ரோச்சஸ் கொடுத்துருக்காங்க. தீஸ், அப்ப இந்த தீஸ்ங்கிறது இங்க கொடுத்துருக்காங்களா, இந்த 3 அப்ரோச்சஸ் இத பத்தி சொல்றாங்க. பிக்கு அப்புறம் தான் ஏ வரணும், பிக்கு அப்புறம் தான் ஏ வரணும். தீஸ் 3 அப்ரோச்சஸ்னா இந்த 3 அப்ரோச்சஸ், இங்க ஒரு 3 அப்ரோச்சஸ் இங்க சொல்லியிருக்காங்க. There were 3 approaches to the bridge. அதாவது பிரிட்ஜுக்கு போறதுக்கு 3 அப்ரோச் இருக்குதான், 3 வழியா இருக்கு. ஒன் ஃப்ரம் நார்த்ல இருந்து ஒண்ணு, சவுத்ல இருந்து ஒண்ணு, between these 2 well beaten footpath, இந்த ஃபுட்பாத் வழியா, அதாவது ருத்ர பிரயாக் அப்படிங்கிறது இது நம்ம கங்கால படிப்போம். சரி, அலக்நந்தா அண்ட் கேதார்நாத்ல இருந்து வரக்கூடிய அந்த தண்ணி எல்லாம் வந்துட்டு கலக்கிற இடமா இருக்கும். சோ ருத்ர பிரயாக் எல்லாம் படிப்போம். சோ அந்த ருத்ர பிரயாக்ல இருந்து ருத்ரபிரயாக் இருக்குல்ல, ருத்ரபிரயாக்ல இருந்து அதோட ஃபுட்பாத் வழியாவும் நமக்கு அந்த பிரிட்ஜ் அடையலாமா. பிரிட்ஜுக்கு போறதுக்கு 3 வழி இருக்கு. ஒன்னு நார்த்ல இருந்து, ஒன்னு சவுத்ல இருந்து, இன்னொன்னு ருத்ரபிரயாக் பசார்ல இருக்கக்கூடிய ஃபுட்பாத்துக்கு நடுவுல, ரெண்டு ஃபுட்பாத்துக்கு நடுவுல அப்படின்னு சொல்லலாமா.
ஓகே, between these two well beaten ஃபுட்பாத்துக்கு நடுவுல இந்த மாதிரி 3 அப்ரோச், 3 வழி இருக்கு பிரிட்ஜுக்கு போறதுக்கு. அண்ட் அந்த 3 அப்ரோச்சையும் எக்ஸாமின் பண்ணி பாக்குறது நீங்க சொல்றாங்க. these 3. அப்போ பிக்கு அப்புறம் தானே ஏ வரும். அப்போ இது வராது, ஆப்ஷன் டி வராது. ஒண்ணு எனக்கு இது ஆப்ஷன் பி மட்டும் தான் வரும். சோ ஏவும் வராது. நான் சிம்பிள் ஃபர்ஸ்ட் 2 லைனை மட்டும் வாசிச்சு எனக்கு ஆன்சர் போட்டுட்டேன். பிக்கு அப்புறம் தான் these 3 இருக்கா. அப்போ இந்த 3 பத்தி தான் இங்க சொல்றாங்க, இத பத்தி தான் இது சொல்றாங்க. அப்ப இதுதான் பேர். இப்படிதான் நம்ம பேர் பண்ணணும். புரிஞ்சுச்சா? ஓகே, அடுத்து அப்ப பிஏ கண்டுபிடிச்சிட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, பிஏ அடுத்து டிசின்னு கொடுத்துருக்காங்களா. டி போய் பார்க்கலாமா? ஓகே, ஆஃப்டர் எக்ஸாமிங் இந்த 3 அப்ரோச்சையும் நான் எக்ஸாமின் பண்ணி பார்த்தேன். அண்ட் கேர்ஃபுல்லா வந்துட்டு பிரிட்ஜை கிராஸ் பண்ணேன். கேர்ஃபுல்லா பிரிட்ஜை கிராஸ் பண்ணிட்டு இந்த 3 அப்ரோச்சையும் எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு கேர்ஃபுல்லா பிரிட்ஜை கிராஸ் பண்றேன். அதுக்கப்புறம் என்னது எக்ஸாமின் பண்றேன்னா கேதார்நாத் பில்கிரிம் ரோடு ஒரு 1/2 மைலுக்கு, ஒரு 1/2 மைலுக்கு வந்துட்டு நான் அந்த பில்கிரிம் ரோடு, சரியா, பாத யாத்திரைகள்லாம் போவாங்கல்ல கேதார்நாத்துக்கு போற அந்த ரோட நான் வந்து எக்ஸாமின் பண்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எக்ஸாமின் பண்றேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஐ எக்ஸாமின்ட் ஆன் ஃபுட். ஓகேவா? ஃபுட்பாத் on which 3 nights previously my goat had been killed. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த பிரிட்ஜ் எக்ஸாமின் பண்ணிட்டு கேதார்நாத்தோட பில்கிரிம் ரோடு 6 மைலுக்கு அந்த ரோடு எக்ஸாமின் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நான் எதை எக்ஸாமின் பண்றேன், நெக்ஸ்ட் நான் எதை எக்ஸாமின் பண்றேன், ஃபுட்பாத் 3 நைட்டுக்கு முன்னாடி என்னோட கோட் கொல்லப்பட்ட, என்னோட ஆடுகள் கொல்லப்பட்ட அந்த ஃபுட்பாத்தை எக்ஸாமின் பண்றேன். ஓகேவா? சரியா? அப்ப இங்க என்ன சொல்ல வராங்க புரிஞ்சுச்சுல? முத 3 அந்த பிரிட்ஜுக்கு போறதுக்கு 3 அப்ரோச் இருக்குது. அதுக்கப்புறம் நான் அந்த பிரிட்ஜ் அந்த பிரிட்ஜை எக்ஸாமின் பண்ணி பார்த்தேன். அண்ட் அந்த ரோடை எக்ஸாமின் பண்ணி பார்த்தேன். தென் அந்த ஃபுட்பாத்தையும், என்னோட ஆடுகள் கொல்லப்பட்ட அந்த ஃபுட்பாத்தையும் நான் எக்ஸாமின் பண்ணி பார்த்தேன். என்னோட ஆடு 3 நாளைக்கு முன்னாடி என்னோட ஆடு கொல்லப்பட்டது, அதையும் நான் எக்ஸாமின் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு நீங்க சொல்றாங்க. ஓகேவா? அதான் இதுக்கு அடுத்து இந்த சிக்கு போலாம். சில என்ன இருக்குன்னு பாக்கலாமா? satisfied that the leopard had not crossed the river. அதெல்லாம் எக்ஸாமின் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா லெப்பர்ட் வந்துட்டு ஓகே சிறுத்தை வந்து என்னோட இந்த ரிவர் வந்து கிராஸ் பண்ணலன்னு எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஐ டிட்டர்மைண்ட், நான் எதை கண்டுபிடிச்சிருக்கேன், ஐ டிட்டர்மைண்ட், நான் உண்மையா சொல்லலாம், உறுதியா சொல்லலாம். டு புட் இன் மை ஆபரேஷன் மை பிளான் ஃபார் புட் இன் ஆபரேஷன் மை பிளான். Okay, put in operation my plan for closing the 2 bridges at night and thus confining the leopard to my side of the river. Confining அப்படிங்கிறது வந்துட்டு அதை தடுத்து நிறுத்துற மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்களேன், நான் வந்து என்னன்னா அந்த நைட் டைம் அந்த பிரிட்ஜை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன்னு வைங்களேன், 2 பிரிட்ஜை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன்னா லெப்பர்ட் வந்துட்டு அந்த சைட் ஆஃப் த ரிவருக்கு வராதுல. பிரிட்ஜ் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த சைடு வராதுல, இன்னொரு பக்கம், ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு வராதுல அப்படின்னு சொல்றாங்க. சோ கன்பைனிங் அப்படிங்கிறது அந்த இதை தடுக்கிறது, அது ரிலேட்டடா வரும். ஓகேவா? நிறுத்தி வைக்கிறது, அந்த மாதிரி வரும். அப்ப இங்க சென்டென்ஸ் ரொம்ப ஈஸி. ஓகே, ஆப்ஷன் இங்க கொடுத்துருக்கிறது ஈஸியா நம்ம எலிமினேட் பண்ணலாம். என்ன நீங்க கண்டுபிடிக்கணும், பியும் ஏவும் வந்துட்டு பேர் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பியும் ஏவும் பேரன் கண்டுபிடிச்சிட்டீங்க, ரொம்ப ஈஸி. இதுல ஏதாவது முக்கியமான வார்த்தைகள் இருக்கா? முக்கியமான வார்த்தைகள் இல்ல. இந்த கன்பைனிங் தான் இங்க கொடுத்ததுல ஒரு முக்கியமான வேர்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுனா என்னது, தடுத்து வைக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? சோ நிறுத்தி வைக்கிறது, கன்ஃபைன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எல்லைக்குள்ள இருக்கக்கூடியது, அந்த பிரிட்ஜை தாண்டி அந்த எல்லையை தாண்டி இது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தடுத்து வைக்கிறது, அதான் இந்த கன்ஃபைனிங்கிறது. அவ்வளவுதான். இதுல வேற ஏதாவது புது வேர்டு எல்லாம் இல்ல. சோ இது புரிஞ்சுச்சா? இது ஈஸியா இருக்கா? அடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. 17/7/2023 ஷிஃப்ட் 4ல PQRS கொஸ்டினே இல்ல. ஓகேவா? PQRS கொஸ்டினே இல்ல. அப்போ சில டைம் 4 கொஸ்டின் கேக்குறான், ஒரு கொஸ்டின் இல்லாமலும் சில ஷிஃப்ட்ல எல்லாம் வருது. ஓகே, PQRS இந்த மாதிரிதான் இருந்திருக்கு. ஓகே, நான் பார்த்ததுல ஒரே ஒரு ஷிஃப்ட்ல மட்டும் இல்ல, PQRS இல்ல, 0 கொஸ்டின் இருக்கு. இந்த ஷிஃப்ட்ல இந்த இதுல 2 இருந்துச்சு. நேத்து ஒரு ஷிஃப்ட்ல பார்த்தோம் 4 கொஸ்டின் இருந்துச்சு. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் இங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இதுல பார்த்தோம், அதாவது S1 S6 வந்துட்டு அதே பிளேஸ்ல இருக்கும், நம்ம PQRS மட்டும் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். என்ன ஷிஃப்ட்ல கேட்டிருக்காங்க, 18th and ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல. ஓகேவா? 18th அன்னைக்கு கேட்ட ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட். சோ பார்க்கலாமா? இதெல்லாம் வாசிங்க. Today the world has become much smaller place thanks to the adventures and miracles of science. ஓகேவா? உலகம் வந்துட்டு இப்ப சின்ன பிளேஸா தெரியுது. எதனா அட்வென்ச்சர்ஸ்க்கும் சயின்ஸோட மிராக்கிள்ஸ்க்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, அட்வென்ச்சர் அண்ட் மிராக்கிள்ஸ்க்கு ரொம்ப நன்றி அப்படின்னு நீங்க சொல்ல வராங்க. ஓகே, அப்ப இங்க எதை பத்தி பேசிருக்கலாம்னு பாக்கலாம். We cannot have religious unity. ஓகே, நமக்கு இருந்தாலும் ரிலிஜியஸ் யூனிட்டி இல்ல, பீஸ் இல்ல,
so long as we assert that we are in possession of the light and all others are groping in the darkness. So religious unity இல்ல, பீஸ் உண்மையாவே பீஸ் இல்ல, இதனால நம்ம ஒரு டார்க்னஸ் குள்ளே தான் இருக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றாங்க. கடைசி தான் முடிச்சிருக்காங்க. அப்ப இதுக்கு இடையில மேபி உலகத்தை பத்தி, உலகத்துல என்ன நார்மல் இருக்கக்கூடியதா பேசிருக்கலாம். சோ வாசிக்கலாமா? We are slowly realizing that world is single cooperative group. We are so slowly, நம்ம மெதுவா ரியலைஸ் பண்ணிட்டே இருக்கோம், இந்த உலகம் வந்துட்டு சிங்கிள் கோஆபரேட்டிவ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு. கோஆபரேட்டிவ்னா ஒற்றுமை, ஓகே, சேர்றது, ஓகே, கோஆபரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒற்றுமையா இருக்கணும், ஸ்லோவா ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கோம், உலகம் வந்துட்டு ஒற்றுமையா இருக்கணும், ஒற்றுமையான குரூப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபைனலா எப்படி முடிச்சிருக்காங்க? ஒற்றுமை இல்லைன்னு கொடுத்துட்டான், ரிலிஜியஸ் யூனிட்டி இல்லைன்னு கொடுத்துருக்கான். அப்ப இங்க ஒற்றுமைன்னு கொடுத்துட்டு இங்க ஒற்றுமை இல்லைன்னு கொடுத்துருக்கான். சோ பாக்கலாம். Other religions have become forces with which we have to reckon and we are seeking for ways and means by which we can live together in peace and harmony. மத்த ரிலிஜியன்ஸ் எல்லாமே forces with which we have reckon, seeking for ways and means by which we can live together. அதாவது மத்த ரிலிஜியன்ஸ்லாம் நம்மள ஃபோர்ஸ் பண்ணுது, எப்படி எல்லாருக்கூடையும் சேர்ந்து பீஸா ஹார்மோனியா வாழலாம், ஓகேவா, ரொம்ப அமைதியா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சீக்கிரம் தேடிட்டு இருக்காங்க எல்லா ரிலிஜனும், ஓகேவா. ஃபோர்ஸ் பண்ணுது, நிறைய ரிலிஜன்ஸ் கூட நம்மள ஃபோர்ஸ் பண்ணி ஒற்றுமையா வாழ வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, மிங்கிளிங் ஆஃப் பாப்புலேஷன் இஸ் பிரிங்கிங் அபவுட் இன்டர்சேஞ்ச் ஆஃப் தாட், ஓகேவா. பாப்புலேஷனை மிங்கிள் பண்றதுனால தாட், ஓகே, எண்ணங்கள் வந்து பரிமாறிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இன்டர்சேஞ்ச் ஆஃப் தாட்னா எண்ணங்கள் வந்துட்டு பரிமாறிக்கப்படுது, ஓகேவா. ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்படுதுன்னு சொல்லி எடுத்துக்கலாம். Foreign nations have become our next door neighbors. Foreign nations எல்லாமே நம்மளோட பக்கத்து அண்டை நெய்பர்ஸ், நம்மளோட நெய்பர்ஸ் ஆயிட்டாங்க, ஓகேவா. எல்லா நாடுகளும் நம்மளோட நெய்பர்ஸா நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க இது பாருங்க, எல்லா சென்டென்ஸுமே தனியா மீனிங் இருக்கு, எதுவுமே பேரிங் கிடையாது. சோ ஆப்ஷன்ல ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, PQ வராது, QR வராது. நான் எப்படின்னா இந்த Pங்கிறத கடைசி இது கூட வரலாம் அப்படிங்கிறது மாதிரி நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இங்க ரியலைசிங் உலகம் வந்துட்டு கோஆபரேட்டிவா இருக்கணும், ஆனா எல்லாருமே யூனிட்டி இல்லைன்னு இங்க கொடுக்குறான், ஓகேவா. அப்ப இதெல்லாம் கடைசிக்கு பக்கத்துல வரலாம், ஓகே. இல்லாட்டி ரிலீஜியன் பத்தி பேசியிருக்காங்க பாருங்க, கியூல ரிலீஜியன் பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் ரிலீஜியஸ் ஒத்துமை இல்ல, அதனால பீஸ்ஃபுல் கிடைக்கலன்னு கூட நம்ம எடுத்துக்கலாமா. இங்க பாருங்களேன், அதர் ரிலீஜியன்ஸ் வந்துட்டு பண்ணி டுகெதர் இன் பீஸ் அண்ட் ஹார்மனில நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வழியை தேடிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் யூனிட்டி இல்ல. அப்ப இந்த கியூக்கு அப்புறம் இந்த S6 கனெக்ட் பண்ணலாமா? இங்க ரிலிஜியன்ஸ் பத்தி சொல்லிட்டு ரிலிஜியன்ஸ் இப்படி இருக்கணும்னு சொல்றாங்க. அடுத்து அப்படி இங்க பாருங்க, ரிலிஜியன்ஸ் கிட்ட ஒற்றுமை இல்ல, ரிலிஜியஸ் ஒற்றுமை இல்லைன்னு சொல்றாங்களா. அப்போ இந்த கியூ இதையும் கனெக்ட் பண்ணலாம். அப்ப இதுக்கு முன்னாடி இந்த P போட்டு கொடுக்குறான். அப்ப என்ன வரும்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் A SRQP தான் வரும். சரி SRPQ வரும். SRPQ, QP வராது, PQக்கு அப்புறம் தான் S6 வரும். வைங்களேன், ஏன்னா ரிலிஜியன்ஸ்க்கு க்ளூ இருக்கு, அதுக்கப்புறம் அதுக்கு ஒற்றுமை இல்லைன்னு அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா. SRPQ இதான் ஆன்சர், கிவன் ஆன்சர், எக்ஸாம்ல கொடுத்த ஆன்சர். அப்போ S எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் இந்த உலகம் வந்து ரொம்ப சின்னது, அங்க அட்வென்ச்சர்ஸும் மிராக்கல்ஸும் ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் ஃபாரின் நேஷன்ஸ் வந்துட்டு நம்மளோட நெய்பர்ஸ் ஆயிட்டாங்க. பாப்புலேஷன் எல்லாம் மிங்கிள் பண்றதுனால தாட் எல்லாம் வந்துட்டு நிறைய சேஞ்ச் பண்ண முடியுது, எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்லோவா ரியலைஸ் பண்றோம் இந்த உலகம் வந்துட்டு ஒரே கோஆபரேட்டிவ் குரூப் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மத்த ரிலிஜியன்ஸ் எல்லாம் வந்து இதான ஒரு கண்டினியூட்டி இல்ல. பட் இந்த மாதிரி கேட்டாலும் நம்மளால ஏதாவது ஒரு சில க்ளூ வேர்டை வச்சு ஜாயின் பண்ண முடியும். அது நான் இந்த ரிலிஜியன்ங்கிற க்ளூ வேர்டை வச்சு கியூக்கு அப்புறம் S6 வருங்கிறத ஜாயின் பண்ணேன். அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம், ஓகேவா. ஸோ இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். இந்த செஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.